அந்த அறிவுடை நம்பிக்கை நான் SMS அனுப்புனது உண்மைதான். அவர் என் ஃப்ரெண்டு. ஆனா அவர் ஏகாம்பரத்தை கடத்தினாரா SMS போய் சேர்ந்துதான் தெரியாது. மேடம், ஏகாம்பரத்தோட எதிரிங்க யாராவது இதை செஞ்சிருக்கலாம். ஆனா அறிவுடை நம்பி கடத்தல. கடத்தி இருந்தா எனக்கு தகவல் வந்திருக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மேடம், நான் இது விஷயமா ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இவதான் பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆச்சுனா இவளுக்கு மண்டகப்படியே நான் செய்யறேன். மேடம் அடிக்காதீங்க மேடம். மேடம், இவள மாதிரி ஆளையெல்லாம் உள்ள வச்சு உரிச்சாதான் உண்மை வரும். நீங்க போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்றேன். ஓகே மேடம். திருடுற வரைக்கும் போயிட்டீங்க. நல்ல முன்னேற்றம் தான். இப்படியே கொல்லன்னு போங்க. என்னங்க? சரி வரோம் மேடம். வரோம் மேடம். போயிட்டு வாங்க. இப்ப என்னங்க செய்யறது? பேர் வரைக்கும் சொன்ன அண்ணியாரே அந்த ஆள் செய்யலன்னு சொல்றாங்க. அப்ப யார் அவரை கடத்திருப்பாங்க? சரி வா பாப்போம். டேய், வாயில இருக்கிற பிளாஸ்டர் எடுத்து விடுங்க. அண்ணே, ஏமாந்துட்டேன். ஆமாடா. ராஜேந்திரா, என்னடா நீ பண்றது சரியில்லை. என்ன சரியில்லை? எல்லாமே சரியா தானே இருக்கு. வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. நான் எங்கடா விளையாண்டேன்? சிங்கத்தை தொட்டிருக்க ராஜேந்திரா, தப்பாயிடும். தப்பாயிடுமா? என்னத்தடா தப்பாயிடும்? என்னத்த தப்பாயிடும்? ஏய், என்னடா லுக்கு விடுற? என்னத்த முறைக்கிற? அது ஒண்ணு இல்ல ஏகாம்பரம். என்கிட்ட ஆள் பலம், பணப்பலம் எல்லாம் இருக்கு. ஆனா அதிகாரம் மட்டும்தான் இல்ல. அதிகாரம் இல்லாம ஆளும் பணமும் இருந்தா அதுக்கு மதிப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. தோத்து போன கேண்டிடேட்டோட புருஷன் நீ போனா கையெடுத்து கும்பிடுறானுங்க. அதே நான் போனா என்னன்னு கேக்குறானுங்க. உங்க கட்சிக்கு வந்தப்ப மட்டும் இல்ல, நான் இருந்த பழைய கட்சியிலேயே அதே நிலைமை தான். அந்த கட்சிக்காக நான் எவ்வளவோ செலவழிச்சேன். ஆனாலும் அவனுங்க என்ன கண்டுக்கல. சரி, இந்த கட்சிக்கு தாவுவோம்னு தாவி கட்சி நிதியா சொலையா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து உள்ள வந்தேன். அந்த செலவு இந்த செலவுன்னு கண்டவன் மூஞ்சி எல்லாம் பிளக்ஸ்ல ஏத்தி எவ்வளவோ செலவழிச்சிருக்கேன். கடைசியில சீனியர் அது இதுன்னு ஒன்ன முன்னாடி நிப்பாட்டி உன் பொண்டாட்டிக்கு சீட்டு தருவேன்னு சொன்னா எப்படி? செலவழிச்ச எனக்கு கையரிக்காதா? வேணா ராஜேந்திரா. இல்ல, விட முடியாது. எனக்கு பதவி முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். விசாரிச்சதுல உன் பொண்டாட்டிக்கு சீட்டு கன்ஃபார்ம்னு தெரிஞ்சது. அதுதான் இறங்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் நீ கூப்பிட்டு விட்ட. அங்க வந்தா உன் கதை பெரிய கதைப்பா. உன்ன ரிசல்ட்ல போட வந்தாங்கன்னு என்ன வீட்டுல கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னியா? அப்பதான் இந்த யோசனை வந்துச்சு. பேசாம உன்னை ஏன் நானே குழி தோண்டி புதைக்க கூடாதுன்னு. உன்னை புதைச்சா நீ செத்த இழவ வச்ச உன் பொண்டாட்டிய நிக்க வைக்கிறதுக்கு கட்சி பாக்கும். அதையும் நான் யோசிச்சேன். பார்ட்டியில கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உன் பொண்டாட்டிக்கு எந்த தகுதியும் இல்ல, அது செலவும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி நான் உன் இடத்த பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ செத்ததும் பெருசா ஒரு மலர் வளையத்தை வச்சு ஐயோ அண்ணா போயிட்டீங்களே, என் சிங்கமே குதிரையேன்னு அழுது நாடகத்தை போட்டா ஏன் பொண்டாட்டி கன்ஃபார்மா எம்எல்ஏ. அதுக்கப்புறம் அப்படியே மந்திரி கிந்திரன்னு போய் இத்தனை நாளா அரசியல்ல விட்ட காசை அரசியல்லையே பிடிச்சிடலாம் பாரு. அதான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப தூக்கி உன்னை மேல அனுப்புனாலும் என் மேல யாருக்கு சந்தேகமே வராது. உன்னோட எதிரி எவனோதான் செஞ்சிருக்காங்கன்னு பேசிக்குவாங்க. நான் டோட்டலா எஸ்கேப் ஆயிடுவேன். எப்படி ஐடியா?
ராஜேந்திரா, இப்ப என்ன? உனக்கு பதவி தானே வேணும், எடுத்துக்க. நீயே எடுத்துக்க. நான் என் பொண்டாட்டி நிக்க மாட்டான்னு பார்ட்டியில பேசிடுறேன். நீயே உன் பொண்டாட்டி நிக்க வை. பதவி நீ எடுத்துக்கோ. அதுக்காக என்ன கொன்றாத. இன்னும் சொல்ல போனா உன் பக்கத்துல வச்சுக்கோ. உன்னை விட பார்ட்டியில் நான் சீனியர். நான் என்ன சொன்னாலும் எடுபடும். என்ன உன் பக்கத்துணைய வச்சுக்க. என்ன இப்போ உன் உயிரை எடுக்க கூடாதுங்கிறியா? வேணாம் ராஜேந்திரா, என்ன கொன்றாத. நான் தான் சொல்றேன்ல, பதவி வேண்டான்னு. நீ உன் லெவலுக்கு இறங்கிக்கோ. நான் குறுக்க வரவே மாட்டேன். நான் வழக்கம் போல இருந்துக்கிறேன். அப்படியா சொல்ற? ராஜேந்திரா, இது அரசியல். இன்னைக்கு நேத்து சமாச்சாரம் இல்ல. உன் பொண்டாட்டி எம்எல்ஏ ஆனா நீ உன் லெவலுக்கு அடிக்க போற. அத நான் ஏன் என்ன ஏதுன்னு கேட்க போறேன்? நான் கவுன்சிலரா என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். எதுக்கு இந்த கொலை குத்து வெட்டு இதெல்லாம்? ரொம்ப சரியா சொன்ன ஏகம். ராஜேந்திரா, இந்த நிமிஷத்துல கூட உன் அரசியல் வேலையை என்கிட்ட காட்டுறியே. கட்ட அவுத்து விட்டா நீ எங்க போய் என்ன வேலை செய்வான்னு எனக்கு தெரியாது. புள்ள பூச்சியை எவனாவது வயித்துல கட்டிக்குவானா? ராஜேந்திரா, டேய், உன்னை தூக்கிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் விலாவாரியா சொல்லும் போதே தெரிய வேண்டாம். உன்னை மேல அனுப்ப போறேன்னு சும்மா பேரம் பேசிக்கிட்டு இருக்க. ராஜேந்திரா வேணா. ராஜேந்திரா என்ன விட்டுரு. ராஜேந்திரா, நான் வேணா அரசியலை விட்டு போயிடுறேன். என்ன விட்டுரு. ஏய், நீ இந்த உலகத்தை விட்டே போயிடு. ராஜேந்திரா வேணா. ராஜேந்திரா, ராஜேந்திரா, டேய், ராஜேந்திரா, யாரா என் பேரை சொல்லி கூப்பிடுறது? டேய், என்ன பண்ற? கண்ணு குடுறா. வாங்க. பிரகாஷ், உன்னை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லலாம் பிரகாஷ். உன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த ராஜேந்திரன் என்னை கடத்தி கொண்டு வந்துட்டா பிரகாஷ். சரி, பரவாயில்ல. பிரகாஷ், என்னை மன்னிச்சிடு பிரகாஷ். எழுந்திருங்க, கவலைப்படாதீங்க, காப்பாத்தியாச்சு. போடா. பிரகாஷ், மூவ் பண்ணு. வேண்டாம், அழாதீங்க. அண்ணா, நீங்க காணுனதும் எனக்கு சந்தேகமா இருந்தது. அப்பதான் திலகாணி போன் பண்ணி அந்நியார் மொபைல்ல இருந்து உங்களை கடத்தணும்னு அறிவுட நம்பிங்கிற ஒருத்தனுக்கு மெசேஜ் போயிருக்கிறதா சொன்னாங்க. அந்நியார் விசாரிச்சா நான் SMS அனுப்புனது உண்மைதான், ஆனா அறிவுட நம்பி கடத்தலன்னு சொன்னாங்க. அப்ப யார் என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்க ஆளுங்க கிட்ட விசாரிச்சப்ப ராஜேந்திரனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இவரோட குடோனுக்கு குறி வச்சு வந்தது நல்லதா போச்சு. ரொம்ப நன்றிப்பா. சரி, இங்க நின்னு பேச நேரம் இல்ல. வா வீட்டுக்கு போலாம். அண்ணன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். வா. அதெல்லாம் ஒரு அவசியமும் இல்லைங்க. ஏன், என்னாச்சு? மூர்த்தி அண்ணா எல்லா உண்மையும் சொல்லி இப்ப அவங்கள வீட்டை விட்டு விரட்டியாச்சு. அவங்களுக்கு இது தேவைதான் பிரகாஷ். பிரகாஷ், என்னையும் மன்னிச்சிருப்பா. அண்ணா, அன்னைக்கு நீதான் என்னைய காப்பாத்துற. இன்னைக்கு நீதான்ப்பா என்னைய காப்பாத்திருக்க விடுங்கண்ணே, பிரகாஷ். விடுங்கண்ணே, பரவாயில்ல. வாங்கண்ணே போலாம். வாங்க, ஸ்டேஷன் போலாம். வாங்க, ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சிடலாம். வாங்க. என் பொண்டாட்டி நல்லவளோ கெட்டவளோ, அன்னைக்கே அவ சொன்னா இந்த மாதிரி ஆளுங்க காத்து பட்டாலே தப்புன்னு. நான் கேட்கலையே, என்ன பண்றது? நானும் யோக்கியம் இல்லையே. ஆனா மேடம், அயோக்கியனுக்கு அயோக்கியம் கொஞ்சமாவது விசுவாசமா இருக்கணும். உங்க உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் மூர்த்தியை நான் தூக்குனேன். ஆனா நீங்க அவன் பொழைச்ச உடனே தங்கச்சி கண்ண கசக்கரா வேண்டான்னு சொன்னீங்க. நான் என் அரசியல் பதவியை காப்பாத்திக்க அவனை தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க கில்லாடிக்கு கில்லாடியா என்ன தூக்குறதுக்கு எனக்கு கீழே உள்ளவனையே தூண்டி விட்டீங்க. ஆனா மேடம், கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஜெயிக்கிறத விட அதிகமா இழப்பாங்க. ஏன் தெரியுமா? எண்ணமே கெட்ட எண்ணம் தான். எந்த மூர்த்தியை நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்களோ அதே மூர்த்தியே உங்களை தெருவுக்கு துரத்தி இருக்கான் பாத்தீங்களா? அங்கதான் ஆண்டவன் நிக்கிறான். இப்ப நீங்க உள்ள இருக்கீங்கல்ல. அதை விடுங்கண்ணே, இவங்க சொல்லப்போய் உங்களை காப்பாற்ற முடிச்சது. ஆமாண்ணே, உங்களை கடத்தணும்னு அவங்க செல்ல இருந்து மெசேஜ் போனதை வச்சுதான் அறிவிட நம்பி யாருன்னு விசாரிச்சோம். அவன் ஊர்லயே இல்ல. அப்பதான் யார் பண்ணிருப்பாங்கன்னு விசாரிச்சப்ப இவங்க கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. பிரகாஷ், விடுங்கண்ணே. அண்ணே, இந்தாங்க.
என்ன பாக்குறீங்க? உங்க வீட்டு டாக்குமெண்ட் தான் ஃபினான்ஷியல் கொடுத்துட்டாரு. என்னது டாக்குமெண்டா? வாங்கிக்கங்க. ஃபைனான்சியர் பல்ட்டி அடிச்சிட்டானா? அப்போ ஜெய்ஹிந்த் விலாஸோட டாக்குமெண்ட். என்ன மன்னிச்சிரு சத்யா, உன் முன்னாடி நிக்கவே எனக்கு அருகதை இல்ல. என்னன்னு நீங்க? நீ என்ன மன்னிச்சிரு பிரகாஷ். எப்பவுமே நீதான் நியாயமா நடந்திருக்க. நான் சுயநலமாவே நடந்திருக்கேன். முதல்ல நீதான் என் உயிரை காப்பாத்தின, இப்பவும் நீதான் காப்பாத்திருக்க. என் வீட்டு டாக்குமெண்ட்டை கூட இவங்களுக்காக தான் நான் ஃபைனான்சியர்ட்ட கொடுத்தேன். ஆனா இவங்க என்னையே கொல்ல பார்த்திருக்காங்க. நியாயமா பார்த்தா நீதான் என்னைய கொண்டிருக்கணும். ஐயோ, என்னென்ன? நீ நன்றி மறக்காதவன்பா. என்னைக்கோ நான் செஞ்ச நல்லதுக்காக நான் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சதும் இல்லாம என் உயிரையும் காப்பாத்திருக்கேப்பா. ஆனா இவங்களுக்கு நான் எவ்வளவு நல்லது பண்ணிருப்பேன், ஆனா இவங்க என்ன கொல்ல பார்த்திருக்காங்க. கூடா நட்புங்கிறது இதான்ப்பா. சார் சார், நான் தான் சார் மூர்த்தி அடிச்சு கொல்ல பார்த்தேன். என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அண்ணா, நல்லவரா மாறலாம், அதுக்குன்னு இப்படி ஒரேடியாவா? நான் ஒன்னும் யோகியம் இல்லப்பா. நான் இன்னைக்கு நல்லவனா மாறிட்டேன். அதுக்காக நான் செஞ்ச தப்பெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிருமா? இல்ல அந்த மூர்த்தியோட பாவம் தான் என்ன சும்மா விடுமா? மூர்த்தி என்னதான் உங்க மேல கேஸ் போடலையே. அதான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கல்ல, இனிமேலாவது நல்ல மனுஷனா இருங்க. போதும்பா, நான் நல்லவனா இருக்கணும் இல்லையோ, இனிமே கோயில் கோயிலா போய் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணும். அப்பதான்ப்பா நான் பண்ண கொடுமைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். சார், அவங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சிடலாமா? மேடம் ஒரே நிமிஷம். ஏதோ நகை திருடுனீங்கன்னு சொல்றாங்க, என்ன விஷயம்? நாங்க திருடல சத்யா, அது சரோஜாவோட நகை. அவ இதுக்கு முன்னாடி எங்களை மிரட்டி நகையை வாங்கினா. ஆமா சத்யா, அந்த நகையை விற்க போகும்போதுதான் போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குக்கா. உங்களை ஹோட்டல்ல பார்க்கும்போது எவ்வளவு கம்பீரமா நிமிர்ந்து நிப்பீங்க தெரியுமா? அது திமிர்னு மத்தவங்க நினைக்கலாம். எனக்கு கூட உங்க ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காது. ஆனா ஒரு பொம்பளையா கொடுத்த வேலையை கம்பீரமா பண்ணுவீங்க. உங்களை பார்த்த ஆம்பளைங்களாம் பயப்படும் போது ஒரு சின்ன சந்தோஷம் என் மனசுக்குள்ள வரும். இருந்தா உங்களை மாதிரி இருக்கணும்னு தோணும். ஆனா உங்க கம்பீரத்துக்கு இணையா நேர்மை இல்லையே. எல்லாமே அயோக்கியத்தனமா தானே இருக்கு. உங்க திமிருக்கு ஈக்குவலா உங்ககிட்ட நியாயம் இருந்திருந்தா உங்களை யாரும் நேர் நிமிர்ந்து பார்க்க முடியாது. ஆனா உங்ககிட்ட இருந்தது எல்லாமே வெறும் திமிரும், திமிருக்கான அகந்தியும் தான். அந்த அகந்தையினாலதான் ஆசையும், ஆசையினால இந்த சொத்தையும் அடையணுங்கிற வெறி கூடி போச்சு. அதான் உங்களை கொலை கொல்ல ஆள் கடத்துற லெவலுக்கு கேவலமா ஒரு ரவுடி மாதிரி நடக்க வச்சிருக்கு. இன்னைக்கு எங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க. யோசிங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க திமிரு, சொத்து மேல இருந்த வெறி. ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. மேடம், இவங்க நகையை திருடல, அது என்னோட அத்தை நகை தான். பாவம் அவங்களே அதான் சொல்லிட்டாங்கல்ல. நாங்களும் எந்த கேஸும் கொடுக்கல, அவங்கள வெளியில விட்டுற முடியும். போதுங்க, அவங்க லெவலுக்கு நாம இறங்கி பழி வாங்கலாம் வேண்டாம். ஜெயஹிந்த் விலாஸ்ல இருக்கிறதையே பெருமையா நினைக்கிறவனா? அப்படி ஒரு வீட்ல இவங்க வாழ முடியாததே பெரிய தண்டனை தான். மேடம், ரிலீஸ் பண்ண முடியுமா? ஓகே மேடம், ரிலீஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம். இங்க வாங்க, இதுல சைன் பண்ணிட்டு கிளம்புங்க. எப்படி இவ்வளவு
துரோகத்தை பண்ணவங்கள மன்னிக்கிறேன். என்னங்க, எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே பெரிய தண்டனை மன்னிப்பு தான். என்னையும் மன்னிச்சிருங்க. எதுக்குண்ணே? இல்ல சத்யா, இல்ல சத்யா மேடம் உனக்கு மனைவியா இருக்க ஒத்து வராதுன்னு சொன்ன பாவத்துக்கு தான் மறுபடியும் மன்னிப்பு கேட்கறேன். அதை விடுங்கண்ணே, வாங்க போலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். அக்கா, இப்ப நாம எங்கக்கா போறது? இந்த நைட்ல எங்க போய் தங்குறது? சரி வர்றேன் சத்யா, வர்றேன் பிரகாஷ். வினோதினி, நாங்க முதல்ல சென்னைக்கு வந்தப்போ தங்கறதுக்கு இடம் இல்லாம நைட் ஷெல்டர்ல தான் தங்கணும். நீங்களும் அங்கேயே போய் தங்கிக்கலாம். என்ன சத்யா, இதெல்லாம் ஏன் அவங்க கிட்ட சொல்ற? இருங்க, அங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க, வேற மாதிரியான உலகம். பொம்பளைங்கன்னா கிண்டல், வேற மாதிரியான பேச்சும் வரும். கொஞ்சம் தப்பா பாப்பாங்க, திருட்டு கூட நடக்கலாம். இருக்கிறவங்களே 1000 தப்பு பண்ணும் போது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அக்கா, வாக்கா போலாம். சத்யா, நீ போ, நான் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். எதுக்கு ஸ்வீட்டு? அது 30 நாள்ல நிரூபி போன சவால் விட்டோம், அது நிரூபிச்சாச்சு. அவங்களும் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. அதான் ஸ்வீட் வாங்கி கொண்டாடலாம்னு நினைச்சேன். என்னங்க இது? அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னா நாமளும் தப்பு பண்ணுமா? என்ன சொல்ற? சரியோ தப்போ, காயத்ரி அக்கா வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்காக நாம அதை கொண்டாடுறதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கு எப்படிங்க இப்படி எல்லாம் யோசனை வருது? வீட்டோட மூத்த மருமக வீட்டை விட்டு போயிட்டான்னு அத்தையும் அம்மாவும் வருத்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? இப்படி எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிற பாரு, அதான் நமக்கு கேடா வந்து நிக்குது. உன்னால எப்படிதான் 24 மணி நேரமும் நியாயமா நடந்துக்க முடியுதோ தெரியல. எனக்கு வாச்சது அப்படி. வாங்க. என்னடா ஏகாம்பரத்தை பாத்துட்டு வந்தியா? காயத்ரி தானே கடத்த சொன்னது. அந்நியார் பயங்கர கேம் ஆடி இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? அப்பா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா ஏகாம்பரம் வீட்டுக்கு போறோம். சொல்லிருப்பாங்களே, மூர்த்தி அண்ணனை தூக்க சொன்ன கையோட ஏகாம்பரத்தையும் கொல்றதுக்கு அவ ஆளையே செட்டப் பண்ணி அது மிஸ் ஆகி, அது இப்பதான் தெரிஞ்சது ஏகாம்பரத்தை தூக்குனது அவருடைய அரசியல் எதிரின்னு. கொலைவெறி பிடிச்சு அலைஞ்சிருக்காடா கொலைகார பாவி. அவளுக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் அனுபவிக்கணும். அவங்க எங்க தங்குறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தாங்கப்பா. சத்யா தான் நைட் ஷெல்டர்ல போய் தங்குங்கன்னு ஐடியா கொடுத்தா. ஏன் சத்யா உனக்கு இந்த வேண்டாத வேலை? அவ எங்க தங்கினா உனக்கு என்ன? அவ பண்ண பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. தெரு தெருவா அலைஞ்சு பிச்சை எடுத்தாதான் புத்தி வரும். அவளை நீ பார்த்ததுமே கால்ல இருந்தது கைட்டி அடிச்சிருக்கணும். மாமா, சத்யா, உன் நல்ல மனசுக்கு தான் உண்மை எல்லாமே வெளியே வந்திருக்கு. காயத்ரி அக்கா பண்ணது எல்லாமே அட்டூழியம் தான். அதுக்காக இல்லக்கா, அவங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் எல்லாமே பண்ணாங்க. அதுக்கான தண்டனையும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். அதுக்காக அவங்க ஒழிஞ்சு போட்டு நம்ம இருக்க முடியுமா? பாவம் இல்ல. சத்யா நீ ரொம்ப கிரேட் சத்யா. அக்கா, மோனிஷா எங்க? ரூம்ல குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கா. மாமா, இதுல முக்கியமான பிரச்சனை மோனிஷா தான். அக்கா விஷயமா அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது மாமா. இல்ல சத்யா, எல்லாத்தையும் சொல்றதா சரி. இவ்வளவு தூரத்துக்கு செஞ்சவளை பத்தி மோனிஷாக்கு தெரிஞ்சே ஆகணும். மாமா, நீங்க காலையிலயும் இதே தான் சொன்னீங்க. வேண்டாம் மாமா, தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு அக்கா மேல 1000 கோவம் இருக்கலாம். அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். ஏன் அதுக்கு மேல கூட அவங்க பண்ணிருக்காங்க தான். அதுக்காக மோனிஷாவை தண்டிக்கிறது தப்பு மாமா. மாமா,
உங்களுக்கு மோனிஷாவோட மனநிலைமை தெரியாது, அதனால தான் அப்படி பேசுறீங்க. ஏன் மோனிஷா விஷயத்துல அக்கா பேச்ச கேட்டுக்கிட்டு மோனி எங்க கூட தூங்குறது கூட தப்புன்னு சொன்னீங்க, அது ஞாபகம் இருக்கா? அதான் சொன்னேனே சத்யா, அவ பேச்சுல மயங்கி தான் எல்லாத்தையும் பண்ணான்னு. அதேதான் மாமா இப்ப நானும் சொல்றேன். இப்ப அக்கா மேல இருக்கிற கோவத்துல நீங்க மோனியை தண்டிக்காதீங்க.